மக்கள் மனசினியர்களுக்கு வணக்கம். பல ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளின் மத்தியில் வெளியாகிய விஜய் நடித்த ஹோட் படத்தின் ட்ரெய்லர் என்ற தகவலோடு தான் இணைந்திருக்கின்றோம். பொதுவாகவே விஜயுடைய படம் என்றாலே ரசிகர்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பார்கள். அதுவும் முதல் வருகின்ற ட்ரெய்லரை பார்ப்பதற்காகவே பலர் இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் தற்பொழுது பலருடைய எதிர்பார்ப்புகளின் மத்தியில் விஜய் நடித்து வந்த ஹோட் படத்தின் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த ட்ரெய்லர் ஆனது சுமார் ஒரு மணித்தியாலத்திலே 4 லட்சம் பார்வையாளர்களை கடந்துள்ளது. இவ்வாறு விறுவிறுப்பாக வெளியாகிய இந்த திரைப்படம் வெங்கட் பிரபு தயாரிப்பில் ஜுவன் சங்கர் ராஜா இசையமைக்க ஹோட் படம் தயாரிக்கப்பட்டிருந்தது. இந்த படத்தில் முன்னணி நடிகர்களாக பிரசாத், பிரபுதேவா, சினேகா, லைலா போன்ற சினிமா நட்சத்திரங்கள் நடித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது விஜய் இந்த படத்தில் இரட்டை வேடத்தில் நடித்திருக்கின்றார். ஒன்று தந்தையாகவும் ஒன்று மகனாகவும் நடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காட்சி ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது சண்டை காட்சிகளும் அதிகமாக காட்டப்பட்டிருந்தாலும் அங்கங்கே பாச பிணைப்புகளும் கதைக்களமாக கொண்டிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு பிரபல முன்னணி நடிகராக தற்பொழுது சினிமா வட்டாரங்களிலே முன் வந்து கொண்டிருந்தவர் தான் நடிகர் விஜய். இவருக்கு ரசிகர்கள் பட்டாளமே ஏராளம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவருடைய ஒவ்வொரு படங்கள் வெளியாகும் பொழுதும் ரசிகர்களுடைய ஆரவாரமாக இருக்கட்டும், அவருடைய ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கட்டும், யாராலுமே எதிர்பார்க்க முடியாதாகத்தான் அமைந்திருக்கும். அப்படித்தான் அவர் நடிக்கின்ற ஒவ்வொரு படங்களும் ரசிகர்கள் எல்லாம் பார்த்து ரசிப்பார்கள். அதே சமயம் சினிமா வட்டாரத்திலேயே சினிமா நட்சத்திரங்களிலேயே விஜய்க்கான ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் வெளியிலும் அவருக்கான ஃபேன்ஸ் அதிகமான பேர் இருக்கின்றார்கள். இவருடைய திரைப்படங்களை பார்ப்பதற்காகவே பலர் திரையரங்குகளுக்கும் சென்று அங்கு தங்களுடைய ஆரவாரங்களை காட்டுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு இருக்கின்ற நடிகர் விஜய் தற்பொழுது ஹோட் படத்தில் நடித்த பின்னதாக 68 என்ற படத்தில் நடித்து முடித்த பின்னதாக அவர் முழுமையாக அரசியலுக்கு இறங்க போவதான தகவல் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. ஏனென்றால் சினிமா வட்டாரத்திலே அதிகமாக ரசித்த ஒரு நடிகர் என்றால் விஜய் தான். அவருடைய ரசிகர்கள் அவர் சினிமாவிலிருந்தே விலகின்றார் என்று சொன்னால் எப்படி ஏற்க முடியும்? எங்களாலேயே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. விஜய் ஒரு நடிகராக பார்த்து நாங்கள் அரசியல்வாதியாக பார்க்கின்றது என்பது பலருக்கு நல்லபடியமாக இருந்தாலும் அவர் சினிமாவிலும் இருந்து அரசியலையும் செய்தாலும் நல்லா இருக்கும் என்று பலருடைய கருத்து அமைகின்றது. ஆனால் அவர் முழுமையாக சினிமாவை விட்டுவிட்டு முழுமையாக அவர் அரசியலுக்கு செல்ல போவதாக அறிவித்திருந்தார். இப்பொழுது அரசியலுக்கு புகுந்து அவர் பல நல்ல விடயங்களை மக்களுக்கு செய்து வருகின்றார். அது மட்டுமல்லாது அவருக்கு ரியலிலும் அதிகமான ஃபேன்ஸ் இருக்கின்றார்கள், ரீலிலும் அதிகமான ஃபேன்ஸ் இருக்கின்றார்கள். அவர் படத்தில் நடிக்கும் பொழுதும் இருக்கின்றார்கள். அவர் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற விடயம், தமிழரசு கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து அதில் அவருக்கான ரசிகர்களும் அந்த குழுவில் இணைந்து அவருக்கான ஒரு அரசியல் திட்டத்தினை அமைத்து அங்கு அவர் ஒரு அரசியல்வாதியாக களமிறங்கி இருக்கின்றார். தற்பொழுது அவர் சினிமாவில் மட்டும் கலக்கியது அல்லாமல் நிஜத்திலும் ஒரு களத்தில் இறங்கி கலக்கி கொண்டு வருகின்றவர் தான் நடிகர் விஜய். இவர் இறுதியாக 68 என்ற படத்தை நடித்து முடித்த பின்னதாக அவர் சினிமாவில் இருந்து முழுதாக விலகப் போகின்றார் என்ற தகவலும் வெளியாகி இருந்தது. அதே சமயம் இவர் இதற்கு முன்னதாக நடித்த லியோ திரைப்படம் வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று அந்த திரைப்படம் நிறைய வசூலையும் பெற்றிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தது. இதன் பின்னதாகத்தான் தற்பொழுது ஹோட் படம் வருகின்ற செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாக இருக்கின்ற நிலையில் அதற்கு முன்னதாக தற்பொழுது ட்ரெய்லர் வெளியிடப்பட்டிருக்கின்றது. மக்கள் மத்தியில் சும்மா ஹோட் படம் தயாரிக்கப்படுகின்றது என்று சொன்னதுமே நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. ட்ரெய்லர் எப்போ வரும், புது புது போஸ்டர் எப்போ வரும் என்று அதிகமாக தேடுதலாகவும் பலர் ஈடுபட்டிருந்தார்கள். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் புதிதாக 3 பாடல்கள் வெளியாகி இருக்கின்ற பொழுது அதில் வந்த சின்ன சின்ன கண்கள் சிரிக்கின்றது என்ற பாடல் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. அதே சமயம் மறைந்த பிரபல பாடகியான பவதாரணியை நினைவு கொள்ளும் விதமாக அந்த பாடலினை AI தொழில்நுட்பம் மூலமும் அவருடைய குரலை கொண்டு வந்ததாகவும் சில தகவல்கள் வெளியாகி இருந்தது. அப்பொழுது ஹோட் படத்தில் விஜய் வந்து இரட்டை வேடங்களில் நடிக்கின்றார். பார்க்கும் போதே சும்மா வேறு லெவல்ல இருக்கு. ஏனென்றால் சண்டை காட்சிகள், அங்கங்கே ஃபைட், அப்படி இப்படி எல்லாம் காட்டி வச்சிருக்காங்க. இந்த படம் திரைக்கு வந்தால் அதிகமான வசூலை எட்டும் என்றுதான் எல்லோரும் முதல் அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது இந்த படத்திற்காக பல ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதே சமயம் இதில் ஒரு கவலையான விடயம் என்னவென்றால் இனி விஜய் படமே நடிக்க மாட்டார் என்பதுதான். ஆனால் அவர் படமும் நடித்து அரசியலையும் பார்த்து வந்தால் நல்லா இருக்குமே என்று பலருடைய கருத்தாகவும் இருந்து வருகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் என்ன செய்ய போகின்றார். இதன் பின்னதாக அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு திட்டமிடலும் வெற்றி பெற வேண்டும் என்று பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்து வருகின்றது. அதே சமயம் இந்த ட்ரெய்லர் வெளியாக இருக்கின்ற பட்சத்தில் பல பார்வையாளர்களை தாண்டி செல்கின்றது. அதிகமான லைக்குகள், அதிகமான ஷேர், அதிகமான காமெண்ட் என பல விதமான ரசிகர்கள் தங்களுடைய ஆரவாரங்களை ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் இந்த படம் திரையரங்கில் வந்தால் எப்படி இருக்கும் என்று பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். இவ்வாறு மற்றொரு பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.